அடுத்ததாக திரு கார்த்திகேயன், இப்போ இந்தியா கூட்டணியினர் ஆலோசனை கூட்டத்தை தேர்தல் முடிந்த கையோடு அவங்க கூட்டுறாங்க. இது எதனோட வெளிப்பாடு? அடுத்த கட்ட செயல்பாடுகளை நெறிப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவா அல்லது பதற்றமா? இல்லை, அவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய ஜூன் 4 எந்த ஒரு கட்சிக்கும் டிசைசிவ் மெஜாரிட்டி இருக்காது. பாஜக வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருதுன்றது இட்ஸ் ரைட்டிங் ஆன் த வால், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். காங்கிரஸ் நிற்கக்கூடிய எண்ணிக்கைகளும் பாஜக நிற்கக்கூடிய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும், லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவங்க தான் வரும். இப்போ எல்லோருமே வந்து சொல்லக்கூடிய பாஜகவுக்கு கிடைக்காதுன்றீங்களா? நிச்சயமாக கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச எந்த கட்சியும் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி 272 அச்சீவே பண்ணாது. வரக்கூடியது நிச்சயமாக ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் தான் வரப்போகுது. அது யாராக இருப்பான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி வருதுன்றது எந்த சந்தேகம் இல்லை. ஸோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக ஹார்ஸ் ட்ரேடிங்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டம் என்பது வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, நடக்கும் பொழுதே நடக்க போகுது. 3 மணிக்கே நடக்குது. 5 மணிக்கு தான் தேர்தல், 5-6 மணிக்கு தான் முடியும். 3 மணிக்கே கார்கி இல்லத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் மம்தா அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட பங்கேற்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது. பல்வேறு உடல்நலமோ இல்லை வேறு சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரல, பட் ஆனால் வந்து அவர் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஆமா, அவங்க டெபியூட் பண்றாங்க, அவர் எப்படி இருந்தாலும் ரெப்ரசென்ட் பண்ண போறார். ஆனால் இது என்னன்னா வந்து நீங்க ஒரு ப்ரிப்பரேஷன் தான். நிச்சயமாக பாஜக வந்து அந்த கூட்டமே நடந்தாலும் கூட ஒருவேளை எண்ணிக்கை பத்தலைன்னா என்ன முயற்சிகள் எடுக்கும் எல்லாம். அப்போ அந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கான வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்குள்ள அதிகமா இருக்கலாம். மக்கள்கிட்ட ஒரு நீங்க ஒரு ரீஅஷூரன்ஸ் இருக்குல்ல, இட்ஸ் a கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர். அது வந்து நீங்க வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். நாங்க கூட்டணியா இருக்கிறது கலைந்து போவதற்கு இல்லை அப்படி நீங்களே சொன்னீங்க இல்லையா. இவ்வளவு முரண்களோடு சேர்ந்து தான் நாங்கள் இத்தனை கட்டத்தை சேர்ந்து சந்திச்சுட்டு இருக்கோம். காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் பஞ்சாபில் எதிர் அணியாகத்தான் நின்று சந்திக்கிறாங்க. எப்படி வந்து இடதுசாரிகளும் இவர்கள் காங்கிரஸும் வந்து கேரளாவில் இருக்காங்களோ அதே போல தான். ஆனால் நாங்கள் வந்து ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்றத வந்து வெளிப்படுத்துறதுக்காகத்தான் வந்து நாளைக்கு அந்த கூட்டம், அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரீஅஷூரன்ஸ். நாங்கள் வந்து ஏதோ ஒரு தேர்தலுக்காக வந்து நின்றுட்டு அப்புறம் கலைந்து போகலை உடனடியாக, நாங்கள் இன்னும் சேர்ந்து தான் இருக்கோம்னு கொடுக்கக்கூடிய ஒரு ரீஅஷூரன்ஸ் தான். இரண்டாவது அந்த பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்கான ஒரு டயலாக். கூட்டம் நடத்தி ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத மக்கள் கையில கருத்துல எடுத்துப்பாங்களா அல்லது களத்துல தனித்தனியா சந்திக்கிறாங்களே அதை கருத்துல எடுத்துப்பாங்களா? இல்ல, இதை நீங்க ஆல்ரெடி எலெக்ஷனே முடிய போகுதுங்க. நீங்க வந்து நாளைக்கு அவங்க கூட்டம் கூடும் பொழுது வந்து மோரார்லெஸ் வந்து ஒரு 10-20% மட்டும் தான் போலிங் மிச்சம் இருக்கும். அது கடைசி கட்டத்தை அந்த 57 தொகுதிக்கு கூட. அதனால வந்து அது பெரிய தாக்கத்தை அந்த கடைசி 10-20% அந்த கூட்டத்தை வந்து ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல. அப்படியே பண்ணால் கூட வந்து அதோட இம்பாக்ட் எவ்வளோன்றது நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மார்ஜினோ இல்லைன்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இம்பாக்டாக இருக்குமான்னு தெரியல. அந்த கடைசி ஒரு 2 மணி நேரத்தில் நடக்கக்கூடியது சொல்றீங்க. ஆனா அந்த 57 தொகுதிகளில் வெற்றி பெறதுக்காக தான் தியானம் நடத்துறார் மோடி அப்படின்னு சொல்றாங்களே. நான் அதை வந்து நான் 57 தொகுதியில் முக்கியம் இல்லைன்னு டிஸ்கவுண்ட் பண்ணல. நான் சொல்றது இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரீஅஷூரன்ஸ் தான் இது. இல்லை, நான் பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டயலாக். நாளை வந்து இதற்கான வாய்ப்புகள் இருக்கும், அவங்க உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான். நாளை எந்த ஒரு யுக்தியில் கையாள வேண்டும், ஒருவேளை எண்ணிக்கையில் ஏற்பட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் எவ்வாறு சரி செய்யணுன்ற அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டயலாக் இருக்கும். ஒரு ப்ரிலிமினரி லெவல் டாக்ஸ் தான் அது. ஒன்று மக்களுக்கு உறுதியளிக்கிறது, இன்னொரு வந்து அவர் கட்சிகளுக்குள்ளேயே அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதில் எல்லோரும் வரப்போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் இடதுசாரிகள் வருவாங்களா இல்லை மித்த கட்சிகள், இன்னும் சில ஜூனியர் பார்ட்னர்ஸ்க்கெல்லாம் அழைப்பே இல்லை அப்படின்றத கூட பேசப்படுது, சிறு கட்சிகளுக்கு கூட. அப்போ அதெல்லாம் வந்து 2ஆம் கட்டம் பெரிய டிஸ்கஷன் வந்து ஜூன் 4 சாயந்தரம் அந்த மாலை தான் நடக்கும். நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு ப்ரிலிமினரி ஒரு ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் மாதிரி வச்சுக்கலாம். மக்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுப்பது போக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன் பிரின்சிபல் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அவர்கள் வருவதற்கான ஒரு ஏற்பாடு தான். பட் இதனால வந்து அவுட்கம் பெரிய அளவுக்கு மாறுமா இல்லையான்னு தெரியல. மேபி மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ன்றனால ஒருவேளை இவங்க சேர்ந்து பயணிப்பாங்கன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தலாம். அது நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதனாலேயே வந்து நீங்கள் இத்தனை முரண் இருக்குன்னு பாஜகவில் 1000 முரண் இருக்குது. சிறுபான்மையினருக்கு எதிராக உங்கள் முஸ்லீம் மேனிஃபெஸ்டோ, இவர்கள் சிறுபான்மையினர்களுக்கு உங்கள் இடஒதுக்கீடு ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடை பிடிக்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு 4% இடஒதுக்கீடுன்னு அவரே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சிறுபான்மையினர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போகிறேன்னு. இவர்களோடு எங்களுக்கு கொள்கை ரீதியாக கூட்டணி கிடையாது, இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் தான் சிராக் பாஸ்வான் பீகாரில் சொல்கிறாரு. ஜேடிஎஸ்க்கும் அதே போல் வேறு நிலைப்பாடு இருக்குது அந்த பிரச்சனைகளில். அப்போ அங்கேயும் முரண்கள்லாம் இருக்குது. முரண் இல்லாமல் எல்லா கூட்டணிகளும் இருக்காது, எல்லா கூட்டணியும் முரண் இருக்கும். முரண் இல்லாமல் இருந்தால் எல்லாரும் ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம். அதையெல்லாம் தாண்டி தேர்தலை சந்திச்சுட்டாங்க. என்னன்னா நேரேட்டிவ் எங்கே ஆரம்பிச்சது? எலெக்ஷன்றது ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்ற கட்டத்தில் ஆரம்பிச்சது மார்ச் மாதம் இல்லை அதுக்கு முன்பு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து மே மாச இறுதியில கூட்டணிகள் வச்சிருந்தாலும் அந்த கூட்டணியை நம்பிதான் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற சூழல்ல என்டிஏ கூட்டணி இருக்கா, இந்தியா கூட்டணி இருக்கா? நிச்சயமா இந்தியா கூட்டணி. அவங்க ஏற்கனவே வந்து அதை தயாரிச்சு தாங்க வர்றாங்க. அவங்க நீங்க வந்து காங்கிரஸ் நிற்கக்கூடிய எண்ணிக்கைகள் எவ்வளோ, அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்ட்ரைக் ரேட் என்ன,
அதை எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாலே நீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான அரித்மெட்டிக். நீங்க 84, 89 இல்ல 2014, 19 எடுத்து ஒப்பிட்டே பாருங்க. 2009 சரி 10% வாக்குகள் வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா ஸ்விங் ஆனா போதும். 10% பெரிய நம்பர். காங்கிரஸ் எதிர்பார்ப்பு எங்களுக்கு 5% நிச்சயமாக எங்களுடைய வாக்கு சதவீதம் கூடும் சென்ற முறை வரை அப்படின்றாங்க அவங்க. ஏன்னா 44 சீட் எடுத்தப்போ 28% எடுத்திருந்தாங்க. அப்போ 5% கூடுன்றாங்க. கூட்டணி கட்சியாக 5% வருன்றாங்க. ஆனால் நீங்க தொடர்ந்து ஒரு 40 ஆண்டுகளாக வந்து வரக்கூடிய தேர்தல் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 10% இல்ல ஒரு 9லிருந்து 10% வாக்கு சதவீதம் வந்து ஸ்விங் ஆச்சு அப்படின்னா 100லிருந்து 150 தொகுதிகளில் மாற்றம் வருது. அது பாஜகவுக்கும் நடந்திருக்கு, காங்கிரஸ்க்கும் நடந்திருக்கு. இழப்பாவும் இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அது ஒரு அட்வான்டேஜ் கெயினாக வந்திருக்கு. அப்போ வந்து அந்த 10%ன்றது பெரிய டிசிசிவ் மார்ஜின். அது அதற்கான அதனால தான் சொன்ன அரித்மெட்டிக் வந்து இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த ஸ்விங் ஓட்டாக வந்து ஒரு 5%, 7% வந்தாலே அந்த நம்பர் பெரிய நம்பர். காங்கிரஸ் நம்பர் வந்து 52லிருந்து ஒரு 140 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அது போகுமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஓகே.